மதுரை சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளரும் திமுக நிர்வாகியும் சேர்கள் கட்டைகளை வைத்து மோதிக்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். அதிமுக ஒன்றிய செயலாளருக்கும் திமுக நிர்வாகிக்கும் ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் என்ன? அவர்களை ஏற்படுத்திய சேத விவரங்கள் என்ன நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல நேற்று இந்த பேரூராட்சியில மாதாந்திர கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு தங்களது குறைகளை கூறி நிவர்த்தி செய்யும் வகையில் செயல் அலுவலர் தலைமையில மாதாந்திர கூட்டமானது நேற்று நடைபெற்றது. அலுவலக அறைக்குள் அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அமர வைக்கப்பட்டு பேசிக் கொண்டிருந்த நிலையில 14வது வார்டு பெண் கவுன்சிலர் நிஷா அவர்களின் கணவர் திமுக நிர்வாகியுமான கௌதம் ராஜா மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர் கவுன்சிலருமான கணேசன் என்பவருக்கு பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றி சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே கைகலப்பாக மாறியது என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அதிமுக கவுன்சிலரின் ஆதரவாளர்களும் திமுக நிர்வாகி பேரூராட்சி அலுவலகத்திற்கு சேர் கண்ணாடி போன்றவற்றை அடித்து தாக்கி கொண்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சோழவந்தான் பேரூராட்சி அலுவலகத்திற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் தனது ஆதரவாளருடன் நாற்காலி கட்டைகளை வைத்து திமுக நிர்வாகியை தாக்க முயன்ற பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி சமாதான முயற்சி ஈடுபட்டார்கள். சோழவந்தான் பேரூராட்சியில் அலுவலகத்தில் தற்போது அதிமுக திமுக எதிர்கட்சிகளிடையே மேற்கொண்ட வீடியோவானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத்.